அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா விதத்திலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை எனக்கு மனது வேதனையா இருக்கிறது. சொல்றாரு காங்கிரஸ் அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்று. நான் கேட்கிறேன், 52லயும் சரி 54லயும் சரி காங்கிரஸ் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை ஒரு வேட்பாளர் தான் பார்க்கணுமா? இப்ப எவ்வளவோ அவரை போன்றவர்கள் நாங்க எதிர்த்து போட்டியிடல, அவரை போன்றவர்கள் வெற்றி பெறட்டும்னு ஏன் முடிவு செய்யல? அப்ப நீங்க காங்கிரஸ் ஒரு வேட்பாளராகத்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்திருக்கிறது, ஒரு தலைவராக பார்க்கவில்லை. ஆக அப்படிப்பட்ட காங்கிரஸிற்கு நீங்கள் இன்று வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். பாரத ரத்னா எல்லாருக்கும் கொடுத்து தங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு கூட அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நினைக்கல. ஆனா அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, உண்மை ஏன்னா இதே திருமாவளவன் அவர் தான் போராடி இருக்கிறார். இந்த புத்தகத்துல மத்திய அரசின் புத்தகத்துல வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை வெளியிட்டதை இதே திருமாவளவன் எதிர்த்திருக்கிறார். ஆனால் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை. அதனால் இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மேடம், அதே போல கோவை குண்டு வெடிப்புக்கு பாஷா காரணம்னா குஜராத் கலவரத்துக்கு யார் காரணம் சீமான் இல்ல, நான் என்னோட ஒற்றை கருத்து, நீங்க யார் காரணம் யார் அப்பான்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா 58 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நீங்க உங்க மாநிலத்துல அது குஜராத் கலவரம் அது பல முறை அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல உட்கார்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அப்போதைய முதலமைச்சரான எல்லா விதத்திலும் அவர்கள் அதற்கான தகவலை சொல்லி அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்குலாம் போகாம இல்ல, எல்லா குற்றச்சாட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்து பல முறை அந்த சிறப்பு புலனாய்வு நீதிமன்றத்திற்கு போய் அதற்கான எல்லா ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்க இப்படி கேள்வி கேட்ட 58 உயிர்களுக்கு சீமான் அவர்கள்ட்ட தான் கேட்கிறேன், உயிரிழந்த அந்த 58 பேரின் குடும்பங்களுக்கு என்ன பதிலை நீங்கள் சொல்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்களை தாக்கியதும் இவர்கள் தான். ஆக இவர்கள் மீது பச்சாதாபம் படுகிறீர்களே தவிர உயிரிழந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு யார் பதில் சொல்றாங்க? கேட்கிறேன், பாஷா அவர்களை நீங்கள் ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? ஆக இவரை இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கிற காரணத்திற்காக எல்லாவற்றையுமே மறந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. தமிழக அரசும் அவர்களின் ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கிறாங்க, மாநில தலைவர் ஒரு போராட்டம் நடத்துறாரு, அதற்கு கைது செய்கிறார்கள். என்ன பாராபட்சம் என்பது எங்களுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.